தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் ஜீவா நேற்று கோவையில் உள்ள அரசு கேபிள் டிவி கட்டுப்பாட்டு அறைக்கு வந்தார். தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு போத்தனூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கேபிள் ஆபரேட்டர்களுடன் பேசும்போது, நலவாரியம் மூலம் கேபிள் டிவி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கேபிள் ஆபரேட்டர்கள் மட்டுமின்றி அவர்களின் தொழிலாளர்களும் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு கேபிள் டிவி தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. எனவே கேபிள் ஆபரேட்டர்கள் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திட வேண்டும் என அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுந்தராபுரத்தில் உள்ள கேபிள் டிவி கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார். அப்போது ஆபரேட்டர்கள் கேபிள் சிக்னல் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்களை சமாளிப்பது சிரமமாக உள்ளது என கூறினர். BSNL வெளியே சிக்னல் கொண்டுவர 3 கோடி ரூபாய் செலுத்தப்படுகிறது. அவர்களிடம் பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என ஜீவா உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது 98வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை தெற்கு பகுதி கேபிள் விநியோகஸ்தருமான உதயகுமார் மற்றும் குறிச்சி போத்தனூர் கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக JP ஜான் தினகரன்.